ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் இந்த காலையிலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆபகுக் தீர்க்க தரிசன புஸ்தகத்தை நாம் திருப்புவோம். ஆபகுக் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், அதில் 3வது வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தரிசனம் நிச்சயமாக நிறைவேறும். ஆனால் தரிசனத்துக்கு நீங்கள் காத்திருக்க வேண்டும். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தரிசனம் நிறைவேறும், ஆனா அதுக்கு காத்திருக்கணும். சில கால தாமதங்கள் வரும். சில நாட்கள் காத்திருந்து அந்த தரிசனத்துல கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்தினதை, சொன்னதை அவர் உங்களுக்கு செய்வதற்கு நீங்கள் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். அவர் பொய் சொல்ல மாட்டார். தரிசனம் பொய் சொல்லாது. 4 பக்கமும் நமக்கு வாசல்கள் அடைக்கப்படலாம். நம் ஜெபம் கூடாதபடிக்கு, அற்புதங்கள் நடக்க கூடாதபடிக்கு 4 பக்கமும், இந்த உலகத்துல நமக்கு 4 பக்கம்தான். கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு, 4 பக்கம். 4 பகுதிகளும் அடைத்து வைக்க மனுஷனால் முடியும். 4 பக்கமும் கதவுகள் அடைச்சிருக்கு. யாருமே எனக்கு உதவி செய்ய ஆட்கள் இல்லை, அதனால எனக்கு யாரும் உதவி செய்யறதுக்கு இல்லை. 4 பகுதியும் அடைக்கப்பட்டிருக்கிறது. ஆனா மனுஷன் 4 பக்கமும் அடைக்கலாம், ஆனா ஒரே ஒரு பகுதியை அவனால அடைக்க முடியாது. வானத்தை அடைக்க முடியாது. அங்கிருந்து பதில் வரும். அதை எந்த மனுஷனாலும் அடைக்க முடியாது. அதனால நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா பக்கத்தையும் அடைச்சி எல்லா பக்கத்தையும் தடுத்து நிறுத்தலாம், ஆனா வானத்தை தடுத்து நிறுத்த முடியாது. கர்த்தர் சொன்னதை நிறைவேற்றுவார். யோசேப்பை கொண்டு போய் குழியிலே போட்டார்கள். அவன் குழிக்குள்ள இருந்தாலும் அவருடைய ஜெபம் 4 பக்கமும் கதவு அடைச்சிருந்தாலும், எங்கிட்டு சுத்தி பார்த்தாலும் இருட்டு, என குழி. எங்கிட்டு திரும்பினாலும் யாரும் இல்லை, குழி. எங்கிட்டு கத்தினாலும் கேட்காது. இவனுக்கே தான் அவன் கத்துறது இவனுக்கே தான் கேட்கும், ஏன்னா 4 பக்கமும் அடைச்சிருக்கு. ஆனா மேல ஒரு கதவு திறந்துருந்துச்சு, அதை யாராலும் அடைக்க முடியாது. அதனால நீங்க கவலைப்படாதீங்க. தரிசனம் தந்தவர் உண்மை உள்ளவர். தரிசனத்தை நிறைவேற்ற அவர் வல்லவராயிருக்கிறார். மாற்றங்கள் கிடையாது. நிச்சயமாக ஒரு நாள்ல தரிசனம் நிறைவேறும். பைபிள் சொல்லுது, நிச்சயமா நிறைவேறுமா, முடிவில் அது விளங்கும், அது பொய் சொல்லாது. தரிசனம் பொய் சொல்லாது. உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்த தரிசனம் ஒரு நாளும் பொய்யே சொல்லாது. தரிசனம் நிறைவேறும் போது அது எப்படி நம்முடைய வாழ்க்கையில நாம் கடந்து வந்தோம்னு நினைச்சு கூட பார்க்க முடியாது. தரிசனத்தை நிறைவேற்றுகிறவர் கர்த்தர். யோசேப்புடைய வாழ்க்கையில தரிசனம் நிறைவேறும் போது அவனால நம்பவே முடியல. பார்வோனுக்கு முன்னால யோசேப்பு நிக்கிறான். பார்வோனுக்கு முன்னால யோசேப்பு நிக்கிறான். ஆனா பார்வோன் அவன் யோசேப்பை பார்த்த உடனே அநேக ஆசீர்வாதங்களை யோசேப்புக்கு சொல்றான். நீங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம் 41வது அதிகாரத்தை நீங்க திருப்பும் போது
அதுல 38வது வசனம் பாருங்க. அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ என்றான். அதுவரை சிறைச்சாலையில இருந்தான், அதுவரை ஜெயில இருந்தான். ஆனா அப்ப இவனை பத்தி தெரியல. அந்த தரிசனம் நிறைவேற காலகட்டம் வரும்போது நம்மை குழியில போட்டவனும் சரி, நம்மளை கொண்டு போய் ஜெயில போட்டவனும் சரி, தரிசனம் நிறைவேறும் காலம் வரும்போது அவன் ஆட்டோமேட்டிக்கா நம்மளை ஆசீர்வதிச்சுதான் ஆகணும், யாரா இருந்தாலும் சரி. அதனாலதான் நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எந்த காரியத்தை குறிச்சு நீங்க கவலைப்படாதீங்க. ஒருவேளை இன்னைக்கு நஷ்டமா இருக்கலாம், இன்னைக்கு தோல்வியா இருக்கலாம், இன்னைக்கு நீங்க செஞ்ச காரியம் நிறைவேறாம இருக்கலாம். ஐயோ, நான் செஞ்சதெல்லாம் நிறைவேறலையே, நான் எதிர்பார்த்த காரியம் நடக்கலையே, நான் இப்படிலாம் எதிர்பார்த்தேன், அப்படிலாம் எதிர்பார்த்தேன், இதை வச்சு அதை சமாளிச்சிடலாம், அதை வச்சு இதை சமாளிச்சிடலாம், பல யூகங்களை நான் வகுத்து பல திட்டங்களை தீட்டி, ஐயோ நான் எவ்வளோ பிளான் பண்ணேன், எதுவும் நடக்கலையே அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆனா தரிசனம் நிறைவேறும் காலம் வரும்போது நஷ்டம் எல்லாம் மாறும். உங்க பிளான் எல்லாம் ஒன்றும் இல்லாம போயிடும். கர்த்தர் ஒரு பிளான் வச்சிருப்பார், ஆண்டவர் ஒரு திட்டம் வச்சிருப்பார். உங்களை குறிச்சு தேவனுக்கு ஒரு திட்டம் இருக்கும், அந்த திட்டம் தான் நிறைவேறும். அந்த திட்டம் நிறைவேறதுக்காக தான் நம்ம ஜெபமே பண்ணோம். ஆண்டவரே, என் திட்டம் கிடையாது, உங்க திட்டம் நிறைவேறணும். நீங்க பிளான் பண்ணிருக்கீங்க பாத்தீங்களா, நீங்க எனக்கு ஒரு தரிசனம் தந்தீங்கல்ல, நீங்க எனக்கு ஒரு விதை விதைச்சிங்கல்ல, நீங்க எனக்கு ஒரு வித்து கொடுத்தீங்கல்ல, அதுதான் நடக்கணும். என்னுடைய பிளான் இல்ல, என்னுடைய திட்டம் இல்ல, உம்முடைய திட்டம், உம்முடைய சித்தம். அதனாலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே கல்வாரியை குறிச்சு அவர் பேசும்போது சொல்றாரு, கொல்கதா மலைக்கு போறதுக்கு முன்னால கெத்செமனே தோட்டத்துல ஜெபம் பண்ணும்போது சொல்றாரு, கர்த்தாவே, இந்த பாத்திரம் என்ன நீ விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கணும் அப்படின்றது ஏன் பிளான். ஆனா ஆகிலும் உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது, என்னுடைய சித்தம் அல்லன்றது என்ன அர்த்தம்னா, உம்முடைய தரிசனம், உம்முடைய திட்டம். நீர் என்ன நினைச்சிருக்கீங்க, என்னை குறிச்சு உம்முடைய திட்டம் என்ன? நமக்கு நம்மளை குறிச்சு அநேக திட்டம் இருக்கும். இப்படி இருந்தா நல்லா இருக்குமா, அப்படி இருந்தா நல்லா இருக்குமா. இப்ப நமக்கு நிறைய திட்டங்கள் இருக்கு பாத்தீங்களா. உங்க எதிர்காலங்களை குறிச்சு நீங்க பல யோசனைகளை யோசித்து வச்சிருப்பீங்க. இப்படி செஞ்சா நல்லா இருக்கும், இப்படி ஆயிட்டா நல்லா இருக்கும், அப்படி ஆயிட்டா நல்லா இருக்கும். நமக்கு நம்மளை குறிச்சு நிறைய திட்டம் இருக்கும். ஆனா நம்மளை குறிச்சு தேவன் என்ன திட்டம் வச்சிருக்கிறாரு, அவருக்கு என்ன பிளான், அவர் நம்மளை குறிச்சு என்ன பிளான் வச்சிருக்கிறாரு, அதுக்கு தான் ஓடணும். நமக்காக படைக்கப்பட்டவர்கள் அல்ல, தேவ திட்டத்துக்காக படைக்கப்பட்டிருக்கிறோம், தரிசனத்துக்காக படைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ தரிசனம் நிறைவேறதுக்காக தான் நம்ம போராடணுமே தவிர நம்முடைய பிளான் நிறைவேறணும்னு ஓடக்கூடாது. நம்முடைய திட்டம் எல்லாம் பொய்த்து போகும், நம்முடைய திட்டம் எல்லாம் வேஸ்ட். ஆனா தேவன் நம்மளை குறிச்சு ஒரு திட்டம் வச்சிருக்காரு பாத்தீங்களா, அந்த திட்டம் தான் யோசேப்புக்கு தேவன் தச்ச திட்டம் தான். அந்த பார்வோனுடைய அரண்மனையில அவன் நிக்கிறான். அந்த நிக்கும் போது நீங்க யோசனை பண்ணி பாருங்க, யோசேப்பு பார்வோனுடைய அரண்மனையில நிக்கும் போது அதுக்கு முன்னாலே இவனுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு பாருங்க. யாருமே அவனை ஒரு ஆளாவே மதிக்கல, யாருமே அவனை ஒரு பொருட்டாவே நினைக்கல. யோசேப்ப அவன் பார்த்தாலே யாருக்கும் பிடிக்கல. யோசேப்புடைய சகோதரர்களுக்கு அவனை பார்த்தா ஒரு ஆளாவே மதிக்கிற மாதிரி இல்ல. தூரத்துல வரும்போதே இந்த வாராம்பாரு சொப்பனக்காரன், இந்த வாராம்பாரு, அவ்வளவு பேரும் பகைச்சான். அத்தனை பேர் யோசேப்பை பகைச்சான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யோசேப்பு தரிசனம் உள்ளவன். என்னைக்குமே தரிசனம் இருக்கிறவங்களை யாரும் நேசிக்க மாட்டாங்க. உங்க கூட பிறந்தவங்களும் சரி, உங்களோட இருக்கிறவங்களும் சரி, உங்களை நேசிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. உங்க பக்கம் நியாயம் இருக்கும், ஆனா மதிக்க மாட்டாங்க. உங்க பக்கம் உண்மை இருக்கும், மதிக்க மாட்டாங்க. உங்க பக்கம் எல்லா உரிமைகளும் இருக்கும்,
ஆனா உங்களுக்கு அங்க வாய்ப்பே இல்லை. காரணம் தரிசனம். தரிசனம் உள்ளவன் எல்லாராலும் பகைக்கப்படுவான். தேவ திட்டம் உள்ளவன் எல்லாராலும் பகைக்கப்படுவான். கூட பிறந்தவங்க, பெத்த தாய் தகப்பன், கட்டினவங்க, பெத்த பிள்ளைக எல்லாரும் பகைக்கலாம். ஏன்னா தரிசனம் இருக்கு. நாம நினைக்க வேண்டியது எல்லாரும் பகைச்சாலும் தரிசனம் இருக்கு. தரிசனத்தை நமக்குள்ள தந்தவர் ஆண்டவர். திட்டங்களை தந்தவர் ஆண்டவர். அதனால தேவ திட்டம் நமக்குள்ள இருக்கும்போது அனைத்து கைகளும் நம்மளுக்கு விரோதமா இருந்தாலும் கர்த்தருடைய கரம் நம்மோடு இருக்கும். அனைத்து கரங்களும் நமக்கு விரோதமாய் நம்மை தாக்க வந்தாலும் ஒரே ஒரு கரம் நம்மை காக்கிற கரம் இருக்கிறது. பைபிள் சொல்லுகிறது அவருடைய கரம் நம்மை காக்கும். கர்த்தருடைய கரம் நம்முடைய சத்துருவின் பிடரியை உடைக்கும். கர்த்தருடைய கரம் ஒருபோது நமக்கு விரோதமாய் இருக்க கூடாது, இருக்காது. அதனால தரிசனம் தந்தவர் ஆண்டவர். பாருங்க, தரிசனம் நிறைவேறும் காலம் வரும்போது எல்லாரும் நம்மளை பகைச்சிருவான். உண்மையான தேவ தரிசனம் ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கும்னா எல்லாமே நமக்கு விரோதமா நடக்கும். அதை பொறுத்து நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம். எப்போ நம்ம நினைச்சதெல்லாம் நமக்கு நடக்கலையோ அப்ப நீங்க ஆண்டவருடைய தரிசனத்துக்குள்ள இருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்க விரும்பினது என்னைக்கு நடக்குதோ அப்ப நீங்க யோசிக்கணும், நான் பிளான் பண்ணதெல்லாம் அப்படியே கரெக்டா நடக்குது, என்ன ஒண்ணு தெரியலையே. அப்ப யோசிங்க. ஏன்னா உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல. என்னுடைய சித்தம் உன் சித்தம் கிடையாது. அப்ப நீங்க நினைச்சதெல்லாம் ஒரு காரியம் நடக்குன்னா அப்போ ஏதோ சம்திங் ராங், ஏதோ ராங்கா போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். எல்லாமே கரெக்டா இருக்கே நான் பிளான் பண்ணதெல்லாம். ஏன்னா உங்க மாதிரி ஆண்டவர் பிளான் பண்ண மாட்டார். எப்ப எல்லாமே ராங்கா இருக்கோ, நீங்க நினைச்ச மாதிரி எதுவும் நடக்கல அப்படின்றீங்களோ அப்பதான் தரிசனத்துக்குள்ள இருக்கீங்க, அப்பதான் அழைப்புக்குள்ள இருக்கீங்க, அப்பதான் தேவ திட்டத்துக்குள்ள இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்ப தேவ திட்டத்துக்குள்ள இருந்தா எவ்ரிதிங் ராங், எல்லாமே நமக்கு விரோதமா இருக்கும். ஆனா தரிசனம் இருக்கும். யோசேப்பு உடைய பிளான் என்ன? சூரியன் மாதிரி இருக்கேன், எல்லாம் என்னைய வணங்குனாங்க, எல்லாரும் நீங்க எல்லாம் என்னை வணங்குனீங்க. உடனே எல்லாரும் எதிர்த்தாங்க. இவன் நினைச்சான் தரிசனம் நிறைவேறணும்னு. கர்த்தர் கொடுத்த தரிசனம் உடனே நிறைவேற போது, நம்மளை எல்லாரும் ஆண்டவர் உயர்த்த போறாரு, எல்லாரும் நம்மளை வணங்குவாங்கன்னு சொன்னா, ஆனா எல்லாரும் பகைச்சாங்க. நேர் ஆப்போசிட், எல்லாமே விரோதமா இருந்துச்சு. இந்த காலையில எல்லாம் உங்களுக்கு விரோதமா இருக்குன்னா கர்த்தர் உங்க தரிசனத்தை நிறைவேற்ற போறாருன்னு அர்த்தம். எல்லாமே உங்களுக்கு விரோதமா, எதிர்ப்பா, பிரச்சனையா, போராட்டமா, நீங்க நினைச்ச காரியம் எதுவும் கைகூடி வராம நீங்க எடுக்கிற முயற்சி எல்லாம் ஆப்போசிட்டா இருக்குன்னா தரிசனம் நிறைவேற போகிற காலம்னு நீங்க நினைச்சுக்கிடுங்க. அப்போ உங்க திட்டம் இல்ல தேவ திட்டம், உங்க யோசனை இல்ல ஆண்டவருடைய யோசனை. யோசேப்புடைய வாழ்க்கையில அவன் திட்டம் நிறைவேறல, கர்த்தருடைய தரிசனம் நிறைவேறிச்சு. இன்னைக்கு அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என்னைக்கு ஒருத்தருமே உங்களை மதிக்கல, நீலா ஒரு ஆளே இல்லைன்னு சொல்றாங்களோ தரிசனத்துக்குள்ள இருக்கீங்கன்னு அர்த்தம். யாராவது உங்களை வந்து ஐயா பிரதரை மாதிரி உண்டா, சிஸ்டரை மாதிரி உண்டா, இவங்கள மாதிரி உண்டா, உங்கள மாதிரி உண்டா, இவங்க எவ்வளவு பெரிய ஆளு, இவங்க அப்படி இவங்க அப்படி இவங்க இப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா தரிசனத்திலேயே நீங்க இல்லைன்னு அர்த்தம். ஆனா எப்போ நம்மள சரியில்லைன்னு சொல்றாங்களோ அப்பதான் நம்ம தரிசனத்துக்குள்ள இருக்கிறோம். ஏன்னா காரணம் என்னன்னா, நாம தரிசனத்துக்குள்ள இருக்கும் போது யாருக்கும் நம்மள பிடிக்காது, கர்த்தருக்கு மட்டும்தான் பிடிக்கும். தரிசனத்துக்குள்ள இருந்தா, தரிசனத்துக்குள்ள இல்ல அப்படின்னா எல்லாருக்கும் பிடிக்கும், ஆனா ஆண்டவருக்கு பிடிக்காது. புரிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. இந்த காலவேளையில தேவனுடைய தரிசனத்துக்குள்ளே நீங்கள் இருக்கும்போது எதிர்ப்புகளும் பகைகளும் வஞ்சகம் நிறைந்தவர்களும் உங்களை சுற்றிலும் இருப்பார்கள். ஆனால்
தரிசனம் ஒரு நாள்ல நிறைவேறும். யோசேப்புடைய தரிசனம் நிறைவேறினது. பைபிள் சொல்லுகிறது, 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம் பாருங்க. ஆண்டவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து என்ன செய்றாராம்? உயர்த்துகிறார். தேவன் உயர்த்துகிறவர். நிச்சயமாக ஆண்டவர் உயர்த்துவார். அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்றாரு, புழுதின்னு சொல்றார், குப்பைன்னு சொல்றார். புழுதியிலிருந்து குப்பையிலிருந்து ஆண்டவர் என்ன செய்றாராம்? உயர்த்துறார். பிரியமானவர்களே, இந்த செய்தியை கேட்கிற உங்களுடைய ஜீவியத்துல கர்த்தர் உங்களை உயர்த்த உண்மையுள்ளவராயிருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தரிசனம் இருந்துச்சுன்னா உங்களுடைய வாழ்க்கை தரிசா மாறவே மாறாது. தரிசனம் அப்படின்னா எல்லாமே தரிசா போயிடுச்சுங்க அப்படின்னா விதைச்சதெல்லாம் வம்பா போச்சு, வனாந்தரமா போயிடுச்சு. தண்ணி இல்ல, வனாந்தரம், எதை எடுத்தாலும் ஃபெயிலியர். வானம் பார்த்த பூமி, கிணறு கிடையாது, தண்ணி கிடையாது, செழிப்புள்ள தரிசு நிலம். இதுல எந்த விவசாயமும் வராது, எந்த பயிரும் விளையாது. சில நேரங்களில் உங்களை அப்படித்தான் சொல்லி வச்சிருப்பாங்க, இவன் வெறும் தரிசு, இவன் எடுத்த காரியம் வழங்காது, உருப்படாது. இந்த காலையில இந்த செய்தியை கேட்கிற தேவ பிள்ளைகளை, உங்க கணவன் உங்களை பார்த்து சொல்லிருக்கலாம், நீ தரிசு, நீ எதை எடுத்தாலும் விளங்காது, உருப்படாது, நீ வேஸ்ட், நீ ஒரு குப்பை, நீ எடுக்கிற முயற்சி எல்லாம் வேஸ்ட், நீ உனக்கு வேலை கிடைக்காது, நீ படிக்க மாட்ட, நீ அதை செய்ய மாட்ட, நீ இதை செய்ய மாட்ட, நீ முன்னேற மாட்ட, ஏன்னா நீ தரிசு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன் கணவன் உன்னை தரிசுன்னு சொல்லலாம், உன் மனைவி உன்னை தரிசுன்னு சொல்லலாம், உன் பிள்ளைகள் சொல்லலாம், உன் பெற்றோர் சொல்லலாம், எல்லாரும் உன்னை தரிசுன்னு சொன்னாலும் நான் சொல்றேன், உனக்குள்ள என் தரிசனம் இருக்கிறது. தரிசனம் மாறாது. நான் தரிசனத்தை வச்சிருக்கிறேன், தரிசனம் இருக்குது. தரிசனம் ஒரு நாள் நிச்சயமாய் விளங்கும். யோசேப்பு 17 வயதுல இருந்து 30 வரைக்கும் அவன் தரிசு மாதிரிதான் இருந்தான். வேஸ்ட், குப்பை, தூக்கி எறிஞ்சிட்டாங்க எல்லாரும். அவனை ஒரு தரிசு நிலம், ஒரு குப்பை மாதிரிதான் வச்சிருந்தாங்க. 13 வருஷம் வாழ்க்கை தரிசாத்தான் இருந்துச்சு. யாரும் எதிர்பார்க்கல, யாரும் நம்பல, யாரும் அவனை விரும்பல, குப்பை மாதிரி தூக்கி போட்டாங்க. ஆனா தரிசனம் நிறைவேறும் போது குப்பையில கிடந்த யோசேப்பை எடுத்து, தரிசா கிடந்த யோசேப்பை எடுத்து ராஜாவுக்கு முன்னாடி கொண்டு வராங்க. ராஜா சொல்றான் யோசேப்பை நோக்கி, தேவன் இது எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தினபடியால் உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறொருவன் இல்லைன்னு சொல்றான். அப்ப எவ்வளவு உயர்வு பாருங்க. ராஜா சொல்றான், அந்த ஊர்ல, இந்த உலகத்துல உன்னை போல ஞானி இல்ல, ஆனா அதுவரை குப்பை, அதுவரை தூசி, அதுவரை புழுதி, அதுவரை தரிசு, நீ வேஸ்ட், நீ ஒரு ஆளே இல்ல, சீன்னு அவனை அசிங்கமா நினைச்ச ஜனங்கள் முன்னாடி யோசேப்பை பார்த்து சொல்றான், உன்னை போல ஞானி இல்ல, உன்னை போல அறிவாளி இல்ல, உன்னை போல அழகுள்ளவன் இல்ல, கர்த்தர் செய்வார்மா பிரதர், கர்த்தர் செய்வார், சிஸ்டர், கர்த்தர் செய்வார், கவலைப்படாதீங்க. தரிசனம் நிறைவேறும் போது உங்களுக்குள்ள இருக்கிற ஞானம், உங்களுக்குள்ள இருக்கிற தெய்வீக வல்லமை வெளிப்படும். பயப்பட வேண்டாம். தரிசனம் நிறைவேறுகிறதற்காக காத்திருங்க, அது போதும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தரிசனம் நிறைவேறணும்னா மனுஷன் உதவிய நாடாதீங்க. மனுஷன் உங்களுக்கு அதை தருவான், இதை தருவான்னு நம்பாதீங்க. மனுஷனை நம்பி நீங்க எதையும் செய்யாதீங்க, கர்த்தரை மட்டும் நம்புங்க. ஏன் சொல்றேன்னா, யோசேப்ப
ஜெயில போட்டாங்க. யோசேப்பு ஜெயில போடும்போது பானபாத்திரக்காருடைய தலைவனாகிய ஒருவன் அங்கே வருகிறான். அவனும் ஜெயில இருக்கிறான், இன்னொருத்தனும் ஜெயில இருக்கிறான். 2 பேரும் ஒரே நாள்ல சொப்பனம் பார்க்கறாங்க. யோசேப்பு சொப்பனத்துக்கு பதில் தருகிறான். சொப்பனம் நிறைவேறுகிறது. ஒருவனை, அந்த தலைவனை எடுத்து மறுபடியும் அதே ஸ்தானத்துல வைக்கிறாங்க. இவன் ஜெயில இருக்கும்போது யோசேப்பு அந்த பானபாத்திரக்காரனுடைய தலைவன் சொல்றான், நீ உயர்ந்திருக்கும் போது என்னையும் நினைச்சுக்கோப்பா, என்னை எப்படியாவது ராஜாட்ட சொல்லி வெளியே கொண்டு போயிருன்னு சொல்றான். ராஜாட்ட சொல்லி எப்படியாவது என்னைய வெளியே கொண்டு போயிரு, நான் எந்த தப்பும் செய்யல, நீ உயர்ந்திருக்கும் போது என்னை மறந்துடாத, என்னை நினைச்சுக்கோன்றான். ஆனா ஆதியாகமம் 40ஆம் அதிகாரம் 23 சொல்லப்படுது, ஆனாலும் பானபாத்திரக்காரன் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவன் மறந்து விட்டான். அப்போ தரிசனம் நிறைவேறணும்னா யாருடைய உதவியும் நம்ம தேடக்கூடாது, யாரையும் நம்ப கூடாது, யாராவது எனக்கு ஏதாவது தருவாங்கன்னு நினைக்கவே கூடாது. எந்த கதவுகள் அடைச்சாலும் கர்த்தருடைய கதவுகள் அடைக்காது. யாரு நமக்கு கொடுத்தாங்களோ, யார் கொடுக்கறாங்களோ அவங்கள நம்ப கூடாது. உங்களுடைய கண்கள் எப்பொழுதும் கர்த்தரை தான் நோக்கி இருக்கணும். எரேமியா சொல்லும்போது சொல்லுகிறார், என்னால் எனக்கு ஒன்றும் தெரியாது, எனக்கு எதையும் செய்ய முடியாது, நான் ஒன்றே ஒன்று செய்கிறேன், என் கண்கள் உம்மையே நோக்கி இருக்கிறது. இந்த காலையில தரிசனம் நிறைவேறணும்னா யாராவது எனக்கு உதவி செய்யுங்கன்னு நீங்க கேட்க கூடாது, யாராவது என் ஜெபத்தை கேளுங்கன்னு கேட்க கூடாது, இந்த அவங்க எனக்கு உதவி செஞ்சிருவாங்க இவங்க உதவி செஞ்சிருவாங்கன்னு நம்பவும் கூடாது. யாருடைய கை சுருங்கினாலும் கர்த்தருடைய கை சுருங்காதுன்னு நம்பணும். இதுதான் தரிசனத்துல முதப்படி. 4 பேர் உதவி செய்வாங்கன்னு நினைச்சீங்கன்னா தரிசனம் நிறைவேறாது. எப்படியாவது நீ நல்லா இருக்கும் போது என்னையும் நினைச்சுக்கோப்பான்னு சொன்னீங்கன்னா நிறைவேறாது. அப்ப தேவன் உங்களுக்கு கொடுத்த தரிசனம் நிறைவேறணும்னா, தேவன் உங்களுக்கு கொடுத்த திட்டம் நிறைவேறணும்னா, நீங்க தரிசு அல்ல, நீங்க ஒரு தரிசனம்னு ஆண்டவர் சமூகத்துல ஜனங்கள் மத்தியில நிறைவேற்றப்பட வேண்டுமானால் நீங்க செய்ய வேண்டியது மனுஷனுடைய கையை நம்பவே கூடாது. எவரையும் நம்பாதீங்க, எவனையும் நம்பாதீங்க, எந்த நபரையும் நம்பாதீங்க. அது காக்காவா இருக்கலாம், எலியாவுக்கு போசிச்ச காக்காவா இருக்கலாம். எலியா காக்காவை நம்பி 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 கடைசியில காக்கா நின்றே போயிடுச்சு. காக்கா போஷிக்கவே இல்லை, காக்கா வரவே இல்லை. காலையில உங்களை போஷிக்கிறவர் காக்காவல்ல, உங்களை போஷிக்கிறது விதவை அல்ல, உங்களை போஷிக்கிறது தூதன் அல்ல, உங்களை போஷிக்கிறது கர்த்தர் என்பதை மறந்துடக்கூடாது. கர்த்தரே உங்களை போஷிக்க வல்லவராயிருக்கிறார். யாரை கொண்டும் ஆண்டவர் செய்வார், எவரை கொண்டு உங்களை அற்புதங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். இந்த ஆலயத்தை நாங்க கட்ட ஆரம்பிச்சு இதுவரைக்கும் 2 வருஷம் ஆகுது. 2 வருஷத்துல அநேக பேர் உதவி செய்யறேன்னு கைகள் சுருங்கி போச்சு. அநேகர் உதவி செய்யறேன்னு செய்யல. லட்சங்களை தர்றேன்றவங்க தரல. நீங்க சர்ச்சை கட்ட ஆரம்பிங்க, நான் இத்தனை லட்சம் தரேன் அத்தனை லட்சம் தரேன்னவங்களாம் தரல. ஆனா இந்த ஆலயத்தை கட்ட ஆரம்பிக்கும் போது சொற்ப பணம் கொஞ்சம் தான் இருந்துச்சு. ஆனா அதை வச்சு ஆரம்பிச்சோம். சிலருடைய கைகளை நம்பணும், கைகள் எல்லாம் வெறுமையாயிட்டு. சிலர் உதவி செய்யறவங்க செய்யல, சிலர் லட்சங்களை தர்றவங்க தரல. ஆனா தரிசனம் கொடுத்தவர் மாறவே இல்லை. அவர் எங்களுக்கு தந்தார். நாங்க இத்தனை லட்சம் ஆகும்னு எக்ஸ்டிமேட் போட்டது 40 லட்சம். ஆனா இதுவரை செலவானது 69 லட்சம். தேவன் இவ்வளவு எப்படி சந்திச்சாருன்னா, நான் தரிசு அல்ல, தரிசனம். தரிசனம் இருந்துச்சுன்னா லட்சங்களை தர அவர் உண்மை உள்ளவரா இருக்கிறார். கொடுக்கிறேன்னு கொடுக்காட்டாலும் தரிசனம் கொடுத்தவர் தராம இருக்க மாட்டார். இந்த காலையில நீங்க புரிஞ்சுக்கிட வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, தரிசனம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா
எந்த இடத்துல உங்களை தரிசனு சொன்னாங்களோ அந்த இடத்துல உங்க தரிசனம் நிறைவேறும் போது நீங்க வனாந்தரமா இருந்தா கூட அது வயல்வெளியா மாறும். நீங்க செய்ய வேண்டிய காரியம் மனுஷனுடைய கையை நம்ப கூடாது. என்னைக்குமே இந்த காரியத்தை நீங்க புரிஞ்சுக்கிடுங்க. அது எவ்வளவு பெரிய உதவியா, பணமா இருக்கலாம், பொருளா இருக்கலாம், வேலையா இருக்கலாம், ஆசீர்வாதமா இருக்கலாம், நன்மையா இருக்கலாம், அது எதுவா கூட இருக்கலாம். ஆனா மனுஷனுடைய கையை நம்பாதீங்க. மனுஷனுடைய கை சுருங்கும், மனுஷனுடைய கை அமைதியா நிற்கும், மனுஷனுடைய கை வேறு பக்கம் மாறும். இன்னைக்கு உங்களுக்கு கொடுத்தவங்க நாளைக்கு வேற இடத்துக்கு கொடுப்பாங்க. ஆனா தரிசனம் இருந்துச்சுன்னா நீங்க தரிசாக மாட்டீங்க. கர்த்தர் உங்க கூட இருந்து உங்களோடு கூட செய்யக்கூடிய காரியம் பெரிய காரியமா இருக்கும். பிரியமானவர்களே, எந்த இடத்துல நீங்க தலை குனிஞ்சீங்களோ, எந்த இடத்துல நீங்க அவமானப்பட்டீங்களோ, எந்த இடத்துல நீங்க புறக்கணிக்கப்பட்டீங்களோ, எந்த இடத்துல நீங்க தகுதியில நிராகரிக்கப்பட்டீங்களோ, அதே இடத்துல தரிசனம் இருந்துச்சுன்னா அதே இடத்துல உயர்த்துவதற்கு தேவன் உண்மையுள்ள கர்த்தராக இருக்கிறார். காரணம், தரிசா இருந்தாலும் உனக்குள்ள தரிசனம் இருக்கிறதுனால தரிசனம் நிறைவேறும் காலம் வரும்போது தரிசு கூட வயல்வெளியா மாறும், செழிப்பான இடமாக மாறும். இது தேவனாலே கூடும் என்பதை நீங்க கவனமா கவனிக்கணும். அதனாலதான் சங்கீதம் 23:6 சொல்லப்பட்டிருக்கிறது, நன்மையும் கிருபையும் உங்களை என்ன செய்யுமா? தொடரும். தரிசனம் இருந்துச்சுன்னா நன்மையும் கிருபையும் தொடரும். நன்மையும் கிருபையும் பிரிக்க முடியாது. கர்த்தர் கொடுக்கிற நன்மை அது கிருபையோட சேர்ந்தான் வரும். நீங்க பைபிளை வாசிச்சு பாருங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ ஐஸ்வர்யத்தை நம்புறதை விட என்னுடைய ஆசீர்வாதத்தை நம்பு. அப்போ ஆசீர்வாதம் வந்துருச்சுன்னா ஐஸ்வர்யம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஒரு 2 வீலர் இருக்கு, ஒரு பைக்கோ அல்லது சைக்கிளோ இருக்குன்னா ஃப்ரண்ட்ல ஒரு வீல் இருக்கு, பின்னாடி ஒரு வீல் இருக்கு. முன்னாடி வீல் வந்துச்சுன்னா பின்னாடி வீல் சேர்ந்தே வரும். 2 வீலையும் பிரிக்க முடியாது. முன்னாடி ஒரு வீல் போகுது, பின்னாடி வீலை நீங்க கையை பிடிச்சி இழுத்து தூக்கிட்டு வர வேண்டாம். ஃப்ரண்ட் வீல் வந்துச்சுன்னா பேக் வீல் பின்னாடி வரும். அது மாதிரிதான் ஆசீர்வாதம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் வந்துருச்சுன்னா ஐஸ்வர்யம் வந்துதான் ஆகணும். இந்த காலையில கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற முக்கியமான வார்த்தை, நன்மையும் கிருபையும் தொடரும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் வந்துருச்சுன்னா ஐஸ்வர்யம் பின்னாடி வரும். தடுக்க முடியாது, யாரும் மாற்ற முடியாது. அதை கட்டி இழுக்க வேண்டியதில்லை, அதை கையை பிடிச்சி இழுக்க வேண்டியதில்லை, அதையும் சேர்த்து நீங்க இழுத்துக்கிட்டே போக வேண்டியதில்லை. ஆசீர்வாதம் வந்தா ஐஸ்வர்யம் வரும். தரிசனம் இருந்துச்சுன்னா நிறைவேறும். தரிசான உன் வாழ்க்கை செழிப்பா மாறும். தரிசனம் இருந்துச்சுன்னா இன்னைக்கு தரிசா இருக்கலாம், ஆனா நிச்சயம் நிறைவேறும் போது அது பெரிய ஆசீர்வாதத்தை தரும். அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இந்த காலையில சங்கீதம் 16:6 சொல்லப்பட்ட நேர்த்தியான இடங்களிலே உங்களுக்கு பங்கு வச்சிருக்கிறார். நேர்த்தியான இடத்துல உங்களுக்கு ஒரு பங்கு உண்டு. சிறப்பான சுதந்திரத்தை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். சிறப்பான சுதந்திரம் உங்களுக்கு உண்டு. நீங்க பயப்படாதீங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யோவான் 12:26 சொல்லுது, ஒருவனுக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார். ஒருவனுக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவனை கனம் பண்ணுவார். நீங்க தேவனுக்கு ஊழியம் செய்யுங்க. தரிசனம் இருந்துச்சுன்னா நிச்சயமா நீங்க தரிசா மாற மாட்டீங்க. கர்த்தர் உங்களுக்கு ஏற்ற வேளையில நன்மையும் கிருபையும் தொடர பண்ணுவார். பிரியமானவர்களே, மோசேயுடைய வாழ்க்கையில நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, மோசேயுடைய வாழ்க்கையில 80 வருஷம் தரிசான காலம். அவனுக்குள்ள தரிசனம் இருந்துச்சு. பிறக்கிறதுக்கு முன்னாடியே, பிறப்பதற்கு பல ஆண்டுகளுக்கு 100-400 ஆண்டுகளுக்கு முன்னாடியே மோசேயை குறிச்சு ஆபிரகாம்கிட்ட சொல்றாரு ஆண்டவர், உன் ஜனங்கள் எகிப்தில் அடிமையா இருப்பாங்க, 430 வருஷம் அடிமையா இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒருவனை நான் எழுப்புவேன், அதாவது மோசே எழுப்புவேன். அவன் எகிப்துல 10 வாதைகளை நான் கொடுத்து அவனை வச்சு அவர்களை விடுதலையாக்கி கானானுக்குள்ளே கொண்டு போவேன் அப்படின்னு ஆபிரகாம்கிட்டே சொல்லியிருப்பார்.
அப்ப என்ன அர்த்தம்? மோசே பிறக்கிறதுக்கு முன்னாலேயே, பல ஆண்டுகளுக்கு முன்னாலேயே மோசையை குறித்து ஒரு தரிசனம் இருந்துச்சு. ஆனா மோசே அதை உணரல. 40 வருஷம் எகிப்துல குப்பை கொட்டினான். 40 வருஷம் தான் பெரிய ஆளு ஆச்சு பூச்சு நினைச்சான். அடுத்த ஒரு 40 வருஷம் மாமனார் வீட்டுல கஷ்டப்பட்டான். 40 80 வருஷம் தரிசா போயிட்டான். ஆனா தரிசனம் இருந்ததுனால 80வது வயதுல அவனுக்குள்ள தரிசனம் நிறைவேறி அவனை கர்த்தர் வயல்வெளியா மாத்தினார். காலையில உங்களுக்காக கர்த்தர் பேசுகிறார். ஒருவேளை இன்னைக்கு நீங்க தரிசனம் உள்ள இருக்கும், ஆனா வாழ்க்கை தரிசா இருக்கா? எந்த முன்னேற்றமும் இல்லை, எந்த உயர்வும் இல்லை, வீட்டுல உண்மை இல்லை, வீட்டுல கணவனுக்கு எனக்கும் சரியான ரிலேஷன்ஷிப் இல்ல, சரியான அன்பு இல்ல, சரியான பக்குவம் இல்ல, நினைச்சது ஒண்ணு இல்ல, நினைச்சது ஒண்ணு நடக்கிறது ஒண்ணு, பிள்ளைகளை ஆசை ஆசையா வளர்த்தேன், ஒன்னும் கைகூடி வரல, ஒன்னும் செட் ஆகல, எனக்கு பிரியமா நடக்க மாட்டேங்குது பிள்ளைக, மாமியார் மருமகள் பிரச்சனை, குடும்பத்துல போராட்டம். ஆண்டவர் சொல்றாரு, உனக்குள்ள தரிசனம் இருக்கும்னா இன்னைக்கு நீங்க குப்பமா இருக்கலாம், இன்னைக்கு நீங்க ஆகாத ஆளா இருக்கலாம், இன்னைக்கு ஒரு தரமட்டமா உங்களை தாழ்த்தி எல்லாரும் வச்சிருக்கலாம். ஆனா தரிசனம் நிறைவேறும் போது கர்த்தர் நீங்க எங்க இருந்தாலும் தூக்கி எடுத்து, அது நீங்க குழியில இருந்தாலும், நீங்க ஜெயில இருந்தாலும், நீங்க குப்பையில இருந்தாலும், நீங்க தூசில இருந்தாலும், தரிசனம் நிறைவேறும் காலம் வரும்போது தூக்கி எடுத்து உங்களை மேன்மையா வச்சிருவார். பைபிள் சொல்லுது, எளியவனை புழுதிலிருந்து தூக்கி எடுப்பாராம், குப்பையிலிருந்து உயர்த்துவாராம். அவர் உயர்த்துகிற கர்த்தர். நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க பயப்படாதீங்க. 80 வருஷம் வேஸ்ட் பண்ண இந்த மோசை எடுத்து உயர்த்தி வச்சார். கிட்டத்தட்ட 30 லட்சம் ஜனங்களுக்கு லீடரா வச்சார். தரிசனம் நிறைவேறும் போது எஸ்தர் ஒரு அனாதை, அவள் ஒரு அனாதை, சித்தப்பா வீட்டுல வளர்ந்தா, அவளுக்குன்னு யாரும் இல்ல, மதிக்க ஆள் இல்ல, அவளை உயர்த்த ஆள் இல்ல, அவளுக்கு யாரும் உதவி செய்ய ஆள் கிடையாது. வயதான சித்தப்பா ஒருத்தர் தான் மொர்தெகாய், யாரும் இல்ல. ஆனா இவளுக்குள்ள தரிசனம் இருந்ததுனால அனாதையா இருந்த இந்த எஸ்தர் எடுத்து 127 நாடுகளுக்கு 128 நாடுகளுக்கு ராணியாக கர்த்தர் வைத்தார். இந்த 127 நாடுகளுக்கு ராணியாக கர்த்தர் வைக்கிறதுக்கு இவளுக்குள்ள ஒரு தரிசனம் இருந்துச்சு. அது ஏற்ற வேளையில நிறைவேறிச்சு. தரிசு பூமி தரிசன பூமியா மாறிச்சு. இந்த காலையில நீங்கள் தரிசா எல்லாரும் நினைச்சாலும் உங்களுக்குள்ள தரிசனம் இருந்துச்சுன்னா உங்களுடைய எதிர்காலங்கள் ஆசீர்வாதமாய் இருக்கும். ரூத்த பாருங்க, எல்லாம் இழந்து, கணவன் செத்தான், கணவன் கூட பிறந்தவன் செத்தான், கணவனுடைய அப்பா செத்தாரு, எல்லாம் செத்து, எல்லாம் நஷ்டம், ஒண்ணும் இல்ல. நகோமி சொல்றா, கர்த்தர் எனக்கு கசப்பை கட்டளையிட்டார், எல்லாம் போயிடுச்சு, கையில இருந்த எல்லாம் போயிடுச்சு, குடும்பம் போயிடுச்சு, சொத்து சுகம் போயிடுச்சு. மறுபடியும் தன் சொந்த தேசத்துக்கு வந்தா, பெத்லகேமுக்கு. பெத்லகேமுக்கு மாமியாரோடு வந்தவள், அவளுக்கும் கர்த்தர் தரிசனம் கொடுத்ததுனால தரிசா இருந்த இந்த ரூத்துடைய வாழ்க்கை உலக இரட்சகர் இயேசு பிறக்கிற சந்ததியாக கர்த்தர் மாற்றினார். கால வேளையில உங்களோடு தேவன் பேசுகிறார். ஒன்றுமில்லாத நிலைமையில நீங்கள் தரிசனம் மட்டும் கையில வச்சுக்கிட்டு, தரிசனத்தை மட்டும் உங்க மனசுல சுமந்துகிட்டு இருக்கீங்களா? இன்றைக்கு தரிசனம் இல்லாம இருக்கிற அநேகருக்கு மத்தியில நீங்க தரிசனம் உள்ளவர்களா இருந்தாலும் தரிசாக இருக்கிறீர்களா? நிறைவேறும் காலத்துல கர்த்தர் உங்களை கொண்டு வந்து வச்சிருக்கிறார். கர்த்தர் நிறைவேற்ற போகிறார் தரிசனத்தை. உங்களுக்கு கொடுத்த தரிசனத்தை நிறைவேற்ற போகிறார். தாவீது சிறுவனா இருந்தான், சாமுவேல் தீர்க்கதரிசி தைல குப்பி எடுத்து அபிஷேகம் பண்ண போனான். எல்லாரும் சொன்னாங்க, இவன் வேஸ்ட், இவன் சின்ன பையன், எல்லாம் இவன் ஒண்ணுத்துக்கு உதவல, இவன் ஆடு மேய்க்கிறவன். ஆனா தாவீதுக்குள்ள ஒரு தரிசனத்தை கர்த்தர் வச்சாரு. எல்லாரும் ஒண்ணும் இல்ல, குப்பை தூசின்னு தாவீதை ஒதுக்கினாலும் ஈவன் சாமுவேல் கூட
தாவீதை ஒரு ஆளாவே மதிக்கல, கண்டுக்கடல. அவங்க அப்பா மதிக்கல, ஈசாய் மதிக்கல, பெரிய வாட்ட சாட்டமான ஆட்களை தான் பார்த்தாங்க. தரிசா இருந்த தாவீதை எடுத்து அவனுக்குள்ள ஒரு தரிசனத்தை வச்சு 40 வருஷம் இஸ்ரவேலுக்கு ராஜாவாக வைக்க முடியுமனா, உங்களை உயர்த்த, உங்களை கனப்படுத்த என் தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார். உங்க சிங்காசனத்தை உறுதிப்படுத்துறார். அருமை தேவ பிள்ளைகளே, இந்த காலவேளை தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். சோர்ந்து போய் நொந்து போய் வேதனையோடு இந்த காலையிலே கண்ணீரோடு இந்த ஜெபத்துல நீங்கள் இருக்கலாம். ஒருவேளை இந்த ஜெபத்துல போனை ஆன் பண்ணிட்டு நம்ம கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு கூட நீங்க நினைச்சிருக்கலாம். கர்த்தர் உங்களோடு தெளிவாக பேசிக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் உங்களோடு தெளிவாக பேசுகிறார். உடைய கண்ணில் வடிகிற கண்ணீருக்கு கர்த்தர் பலன் கொடுப்பார், பதில் தருவார். உடைய பிள்ளைகளை குறிச்சு, உங்க குடும்பத்தை குறிச்சு, உங்க எதிர்காலத்தை குறிச்சு, உங்க தனிப்பட்ட வாழ்க்கையை குறிச்சு எல்லாரும் குப்பை தூசின்னு சொன்ன ஆட்களுக்கு மத்தியில கர்த்தர் சொல்லுகிறார், உனக்குள்ள நான் வச்சிருக்கிற தரிசனம் இருக்குது, அந்த தரிசனம் நிறைவேறும். அது பொய் சொல்லாது. அது காலம் தாமதமானாலும் தரிசனம் நிறைவேறும். அது உனக்காக வைக்கப்பட்ட தரிசனம். இது மனுஷன் கொடுத்த சொப்பனம் கிடையாது. உன்னுடைய துக்கத்தின் திரட்சியினால வந்த சொப்பனம் கிடையாது. சோகத்தினால வந்த சொப்பனம் கிடையாது. மனதில நினைச்சிட்டே படுத்தேன் அதனால வந்த சொப்பனம் கிடையாது. இது தேவன் கொடுத்த தரிசனம். அது நிறைவேறும். அது நீ தரிசா இருக்கலாம், ஆனா தரிசனம் நிறைவேறும் போது தரிசு செழிப்பாக மாறும். காலவேளையில கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். இருக்க இடத்துல கண்களை மூடி ஒரு ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவருடைய சமூகத்துல நீங்க எங்க இருந்தாலும் முடிந்தவர்கள் முழங்கால் போடுங்க, முடியாதவர்கள் பரவாயில்ல, கண்ணை மூடி, ஆண்டவரே என் கணவனுக்கு நான் ஒரு தரிசா தெரியலாம், வேஸ்டா தெரியலாம், குப்பையா தெரியலாம், என் மனைவிக்கு நான் ஒரு குப்பையா தெரியலாம், வேஸ்டா தெரியலாம், என் பிள்ளைகளுக்கு தெரியலாம், என் தகப்பன் தாய்க்கு தெரியலாம், என் உறவு உள்ளவர்களுக்கு தெரியலாம், என் நண்பர்களுக்கு தெரியலாம். ஆனா நான் ஒரு தரிசனம்ன்றது உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. எனக்குள்ள ஒரு தரிசனம் இருக்கிறது, எனக்குள்ள உங்களுடைய திட்டம் இருக்கிறது, உமக்குள்ள வாக்குத்தத்தம் இருக்கிறது, நீர் கொடுத்த வாக்குத்தத்தம் எனக்குள்ள இருக்கிறது ஆண்டவரே. மனுஷன் புரியாம இருக்கலாம், நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தரிசனத்தை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. தரிசனம் பொய் சொல்லாது ஆண்டவரே. தரிசனம் பொய் சொல்லாது ஆண்டவரே. எனக்கு நீர் கொடுத்த தரிசனம் ஒரு நாளும் பொய் சொல்லாது ஆண்டவரே. நிறைவேற்றி முடிக்கிற கர்த்தர் இந்த கால வேளையிலே எனக்கு நீர் கொடுத்த தரிசனத்தை நிறைவேற்றி முடிப்பீராக. மனுஷனுடைய பார்வையில நான் குப்பை தூசியா இருக்கலாம்ப்பா, நான் எளியவனா இருக்கலாம் ஆண்டவரே, நான் படிப்பறிவு இல்லாதவனா இருக்கலாம் ஆண்டவரே, நான் ஒரு பொருட்டா இல்லாம இருக்கலாம், ஆனா கர்த்தரே என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்லன்னு சொன்னீரே ஆண்டவரே. இந்த காலையில தரிசனத்தை நிறைவேற்றுகிற கர்த்தர் நீர் நிறைவேற்றி முடிப்பீராக. ஒரு பெரிய மாற்றத்தை இந்த வாழ்க்கையில தருவீராக. தரிசனம் நிறைவேறட்டும் கர்த்தாவே. உடைய பிள்ளைகள் மேல் உடைய கரத்தை வைத்து ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. ஒரு தெய்வீக ஆசீர்வாதம் உடைய பிள்ளைகளை நிரம்பி வழிய பண்ணுவீராக. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்துல ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன்.